चन्द्रशेखर मध्यमां लक्ष्मी वल्लभ पर्यन्तां वन्दे गुरु परम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் புலவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து கண்ணபிரானை நீராட அழைத்து அவனை நீராட்டிய பிறகு அவனுக்கு திருக்குழலை வாரிவிட்டாள் யசோதை. அவன் நான் மாடு மேய்க்க வேண்டும் என்று அவன் பிடிவாதம் பிடிக்கவே அவனுடைய கவனத்தை மாற்றுவதற்காக மாடு மேய்ப்பதற்கு கோல் கொண்டு வா என்று காக்கையை அழைத்தாள். நடுவிலே அது பெரியாழ்வார் திருமொழி 2ஆம் பத்தினுடைய 5ஆம் திருமொழியிலே. அதற்கு பிறகு 6ஆம் திருமொழியிலே அவனுக்கு அந்த அனுபவங்கள் எல்லாம் சென்றது. அது மேலே அந்த 7ஆம் திருமொழியிலே அவனுக்கு பூச்சூட வேணும் என்று நினைத்தாள். அவனுக்கு அலங்காரங்களை எல்லாம் பண்ணி பூச்சூட்ட வேண்டும் என்று நினைத்து அவனை பூச்சூட வருவாயாக என்று அழைத்து அவனும் பூக்களை எல்லாம் சூட்டிக் கொண்டான். செண்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாட்சி என்பகர் பூவும் கொணர்ந்தேன் என்று அவள் இத்தனை பூக்களை வைத்திருக்கிறேனே, இதையெல்லாம் நீ அலங்காரம் பண்ணிக்கொள்ள வேண்டாமா என்று அவனை அழைத்தாள். அவனும் வந்து அந்த பூக்களை எல்லாம் சூடிக்கொண்டான். அதற்கு பிறகு அவனுடைய அழகை பார்த்தால் அவன் ஆபரணங்களே இல்லாமல் புஷ்பங்களே இல்லாமல் மிக மிக அழகாக இருக்கிறான். ஆனால் இப்பொழுது அவனுக்கு ஆபரணங்களையும் அணிவித்து அவனுடைய திருக்குழலை வாரி அவனுக்கு பூக்களையும் அணிவித்த பிற்பாடு அவனுடைய அழகு இன்னும் அதிகமாகிவிட்டதா. அந்த ஆபரணங்களுக்கும் பூக்களுக்கும் கூட அழகு கொடுக்கும் விதத்திலே என்றோ அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகம் திருமேனி இருக்கிறது. உடனே யசோதை என்ன செய்தாள்? இந்த அழகுக்கு நாம் காப்பிட வேண்டாமா? காப்பு என்றால் ஓர் ஆபத்தும் வாராமல் இருக்க வேண்டும் என்று மங்களாசாசனம் செய்தல் அல்லது வாழ்த்துதல் என்று சொல்லலாம். அதற்காக செய்யக்கூடிய சில சடங்குகள் என்று கூட உண்டு. அதாவது இவனுக்கு திருஷ்டி தோஷம், இன்னொருத்தருடைய கண் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அப்படி அந்த குழந்தைகளை நிற்க வைத்து விளக்கை ஏற்றி அதற்கு சுற்றி காட்டுவது, கற்பூரத்தை சுற்றி காட்டுவது என்று இப்படியெல்லாம் திருஷ்டி கழிப்பது என்பது ஒன்று உண்டு. அதற்குத்தான் காப்பிடுதல் என்று பெயர். அதாவது அவனுக்கு காப்பு உண்டாயிடுக என்று சொல்லுவதுதான் காப்பிடுதல். அந்த அனுபவம் தான் பெரியாழ்வார் திருமொழியினுடைய 2ஆம் பத்து 8ஆம் திருமொழியிலே பெரியாழ்வாருக்கு செல்லுகிறது. அதாவது யசோதையானவள் கண்ணபிரானுக்கு காப்பிட்ட பொழுது என்னென்ன வார்த்தைகளை சொன்னாலோ அதே போன்ற வார்த்தைகளை தாமும் பெரியாழ்வாரும் சொல்லி அந்த யசோதா பாவனையிலே சொல்லி அந்த கண்ணபிரானுக்கு காப்பிடுவதாக இந்த 2ஆம் பத்தினுடைய 8ஆம் திருமொழி இந்திரனோடு பிரமன் என்று தொடங்குகின்ற திருவாய்மொழி செல்லுகிறது. இன்றைக்கும் கூட எம்பெருமானுக்கு, அதாவது திவ்ய தேசங்களிலே அச்சாவதாரமாக எழுந்தொழிருக்கின்ற எம்பெருமான், அவன் வீதிகளிலே புறப்பாடுகள் எல்லாம் கண்டருளினான். ஆனால் அவனுக்கு திருவந்திக்காப்பு என்று ஒரு விஷயம் நடைபெறுகிறது. அதாவது அதற்கு 2 விதமாக பொருள் சொல்லலாம். என்னவென்றால், புறப்பாடு முடிந்தவுடனே அந்தியிலே, அதாவது முடிவிலே அவனுக்கு காப்பிடுதல், கற்பூரம் முதலானவற்றை அவனுக்கு காட்டி, நீராஜனம் முதலானவற்றை காட்டி இவனுக்கு ஓர் ஆபத்து வாராமல் இப்படி தெருவிலே போய் இவன் ஊரெல்லாம் சுற்றிவிட்டு வந்தானே, பிரதட்சணமாக எம்பெருமான் எழுந்தருளி விட்டு வந்தானே, யாருடைய கண்ணெல்லாம் இவன் மேலே பட்டிருக்குமோ என்று நினைத்து அவனுக்கு காப்பிடுதல் என்கிறபடியினாலே அதற்கு திருவந்தி காப்பு என்று பெயர். ஆக அந்தியிலே முடிவிலே செய்யக்கூடிய காப்பு ஆகையினாலே அது அந்தி காப்பு. அப்படி அல்லவென்றால் இன்னொரு பொருளும் கொள்ளலாம். என்னன்னா, அந்தி வேளையிலே செய்யக்கூடிய காப்பு, அதாவது மாலையிலே அந்தி வேளையிலே செய்யக்கூடிய காப்பு. இந்த திருமொழியிலேயும் கூட பெரியாழ்வார் அந்தியம் போது அங்கு நில்லாதே என்று அவனை அழைக்கிறார். அந்திய போது இதுவாகும் அழகனே காப்பிடவாராய் என்று அழைக்கிறார். ஆகையினாலே அந்தியம் போதிலே இடக்கூடிய காப்பு, ஆகையினாலே அது திருவந்தி காப்பு என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட அனுபவம் அர்ச்சாவதார
சந்நிதிகளிலே திருக்கோவில்களிலே தான் அதிகமாக நடைபெறுகிறது. ஆகையினாலே பெரியாழ்வாரும் இந்த திருமொழியை ஒரு திவ்யதேச விஷயமாக அருளி செய்தார் என்பது ஒரு தனிச்சிறப்பு. இந்த 10 பாட்டும் திருவள்ளரை என்கின்ற திவ்யதேசத்து எம்பெருமான் விஷயமாக அருளி செய்யப்பெற்ற ஒரு திருமொழியாகும். அதாவது நமக்கு திருவரங்கம் பெரிய கோவில் என்று இருக்கக்கூடிய அந்த திருவரங்கத்திற்கு மிக அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு ஊர், அதுதான் திருவள்ளரை என்கிற திவ்யதேசம். அங்கே ஒரு சிறிய மலை மேலே பெருமாள் எழுந்தருளி இருக்கிறாராம். அந்த மலையானது ஸ்வேத பர்வதம் என்று வெள்ளை கற்களாலே ஆனதாக இருக்கிறதாம். ஆகையினாலே அந்த ஊருக்கு திருவள்ளரை என்று அதற்கு பெயர் ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த திருவள்ளரையிலே எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான் புண்டரீகாட்சன், அவன் விஷயமாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது. ஆக இதுவரை பெரியாழ்வார் அருளி செய்த திருமொழியிலே 10 பாசுரங்களும் ஒரு திவ்யதேசத்தை குறித்தது என்று அப்படி அமையவில்லை. கீழே ஏதோ சில பாசுரங்களிலே வேங்கடவாணனே என்பார், குழந்தை கிடந்தானே என்பார் என்று இப்படி வந்திருக்கிறது. ஆனால் 10 பாசுரங்களும் ஒரு திவ்யதேசத்திற்கு அமைந்தது என்கிறது இந்த திருமொழிதான் முதல்ல அப்படி அமைந்த திருமொழி என்று நாம் கொள்ள வேண்டும். அதிலே முதல் பாசுரம் 2ஆம் பத்து 8ஆம் திருமொழி முதல் பாசுரம். மந்திர மாமலர் கொண்டு மறைந்து வராய் வந்து நின்றார். முதல் பாசுரத்திலே அவனை அழைக்கிறார். என்னவென்று அழைக்கிறார் என்றால், உனக்கு சமர்ப்பிப்பதற்காக மந்திர புஷ்பங்களை கொண்டு தேவர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். யார் வந்தார்னால் இந்திரனோடு பிரமன் ஈசன் என்று இவர்கள் என்றார். ஆஹா, சப்ரம்மா சசிவஹா சேந்திரஹா என்று உபனிஷத்தானது இவர்கள் மூவரைத்தான் முக்கியமானவர்களாக எடுக்கின்றது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? வேதமே இந்த மூவரை சொன்னபடினாலே அந்த பிரதானரான மூவர்கள் வந்தார் என்று சொன்னால் எல்லா தேவதைகளும் வந்தார்கள் என்று பொருள். ஆஹா, இந்திரன் பிரமன் ஈசன் என்று இவர்கள் அத்தனை பேரும் எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பதற்காக மந்திர மாமலர் கொண்டு என்று மிக மிக உயர்ந்த புஷ்பங்களாம். அதுவும் வெறும் புஷ்பம் அல்ல, மந்திரித்த புஷ்பம் என்கிறார். எம்பெருமானுக்கு புஷ்பத்தை சமர்ப்பிப்பதற்கு முன்னாலே சில வேத மந்திரங்களை சொல்லி அதை சமர்ப்பிப்பது என்று இதுவும் கூட திவ்ய தேசங்களிலே இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். திருவாராதனம் முதலியவை நடைபெறுகிற பொழுது மந்திர புஷ்பம் என்று சொல்லி அவனுக்கு சமர்ப்பிப்பதுண்டு. அந்த மந்திர மாமலர் கொண்டு அவர்களெல்லாம் வந்தார்கள். எங்கே இருக்கிறார்கள் என்றால் அவர்களெல்லாம் மறைந்திருக்கிறார்களா? அது மட்டுமல்ல, உவராய் வந்து நின்றார். உவர் என்றால் மிகவும் தூரத்திலேயும் இல்லாமல் மிகவும் அருகிலேயும் இல்லாமல் சற்று நடுவிலே இருக்கிறவர்கள். அவர் என்றால் வெகு தூரத்தில் இருப்பவர், இவர் என்றால் மிக அருகாமையிலே இருப்பவர். ஆனால் இவர்கள் உவர் என்று சொல்லும்படியாக மறைந்து உவராய் வந்து நின்றார் என்று இந்த தேவதைகள். ஒரு விதத்திலே பார்த்தால் சம்சாரிகளான நாம் எம்பெருமானுக்கு மிக தூரத்திலே இருக்கிறோம். ஆனால் நித்தியர்கள் முக்தர்கள் என்று சொல்லப்படுகின்ற அவர்களெல்லாம் எம்பெருமானுக்கு மிக அருகிலே இருக்கிறார்கள். ஆனால் இந்த தேவதைகளோ எங்கே இருக்கிறார்கள் என்றால் இப்படி நம்மை போல இந்த உலகத்திலேயும் இல்லாமல் ஏதோ சொர்க்கலோகம் என்று சொல்லப்படுகின்ற மேலுலகங்களில் இருக்கிறார்கள், நடுவிலே இருக்கிறார்கள். ஆகையினாலே அவர்களை மறைந்து ஓராய் வந்து நின்றார் என்று சொல்றார். ஆனால் இந்த திருவள்ளரை அது எப்படிப்பட்ட திவ்ய தேசம் என்றால் சந்திரன் மாளிகை சேரும் மதில் திருவள்ளரை என்று சந்திரமண்டலத்தளவும் ஓங்கி இருக்கிறதாம் திருவள்ளரையிலே இருக்கக்கூடிய மாளிகைகள். ஆகையினாலே அந்த மாளிகைகளிலே சந்திரன் வந்து சேர்கிறானாம். மதில் நல்ல காப்பான மதிலாலே சூழப்பட்டிருக்கிறதாம். அப்படிப்பட்ட அந்த திருவள்ளரையிலே நின்றவனே அந்தியம் போது இது மாலை வேளை அல்லவா, ஆகினாலே உனக்கு நாங்கள் காப்பிட வேண்டும். சந்திரன் மாளிகை சேர் என்று சொன்னவர் சதுரர்கள் என்று சொன்னார். சதுரர்கள் என்றால் நல்ல சாமர்த்தியம் உள்ளவர்கள், வேதத்திலே வல்லவர்கள், உத்தம ஸ்ரீவைஷ்ணவர்கள், பரமைகாந்திகள் என்று சொல்லப்படுகின்ற அப்படிப்பட்டவர்கள் வாழும்படியான அந்த திருவள்ளரை பிற்காலத்திலே எங்களாழ்வான் என்கிற ஆச்சாரியர்
ஸ்ரீ விஷ்ணு சித்தர் என்று திருநாமமுடையவர். அவர் அந்த திவிதேசத்திலே தான் அவதரித்து எம்பெருமானுக்கு அவர் கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட வியக்திகளை சொல்லுகிறது என்று கூட நாம் கொள்ளலாம். அப்படிப்பட்ட திருவள்ளரையிலே எழுந்தருள் இருப்பவனே, அந்தியம் போது இதுவாகும் அழகனே காப்பிடவாராய். உன்னுடைய அழகெல்லாம் யாருடைய கண்பட்டு என்ன ஆகுமோ என்று அச்சமாக இருக்கிறது. ஆகையினாலே நான் காப்பிடும்படியாக நீ வாராய் என்று இப்படி கண்ணனை அழைத்தாளாம். ஆனால் கண்ணன் உடனே வந்து விட்டானா? வரவில்லை. அவன் தெருவிலே விளையாடி கொண்டிருக்கிறான். உடனே அவனை பார்த்து அவன் தாயார் சொல்லுகிறாளாம், அப்பா, நீ எனக்காக வரவில்லை என்றாலும் உனக்கு மிகவும் பிடித்தவர்களான பசுக்களும் கன்றுகளும் உன்னை நினைத்து இயங்குகின்றனவே, அதற்காகவாவது நீ வர வேண்டாமா என்று இரண்டாம் பாசுரத்திலே அழைக்கிறாள். அதாவது இரண்டாம் பாசுரத்திலே கன்றுகள் இல்லம் புகுந்து கதறுகின்ற அப்படின்னு இந்த சாயங்காலம் பசுக்கள் எல்லாம் என்ன பண்றதாம், கன்றுகள் இருக்கிற இடத்தை தேடிக்கொண்டு வருகின்றவா. வந்து அந்த சமயத்தில் அந்த பசுக்களை கறந்து அந்த கன்றுக்கு ஊட்ட விட வேண்டும். அதற்கு யாரும் அங்கே பக்கத்திலே இல்லையாம். இந்த காரியத்தை எல்லாம் கண்ணன் தான் செய்ய வேண்டும் போலும், அல்லது யசோதையாவது செய்ய வேண்டும். ஆனால் அவளோ கண்ணனுக்கு காப்பிட அவனை அழைக்க சென்று விட்டாள். அதனால பசுக்கள் எல்லாம் கன்றுகளுடைய இல்லத்தை சேர்ந்து அந்த கன்றுகள் இருக்கிற இருப்பிடத்திற்கு சென்று கதறுகின்றன. பசுவெல்லாம் நானோ நின்றொழிந்தேன் உன்னை கூவி, உன்னை கூவி நின்றொழிந்தேன், உன்னை கூவி கூவி அழைத்துக் கொண்டே நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆனால் நேசம் என் மேல் ஒன்றுமில்லாதாய். என்னிடத்துல உனக்கு நேசமே இல்லையே. இந்த பசுக்கள் இடத்துல இருக்கிற நேசத்திலாவது நீ வரக்கூடாதா? அதுவும் இல்லாமல் நீ என்ன செய்கிறாய்? மன்றிலே நிற்கிறாய். மன்றி என்னால் நாற்சந்தி, அதாவது மாலை வேளைகளிலே நாற்சந்தியிலே குழந்தைகள் நிற்க கூடாதாம். துர்தேவதைகளுடைய பார்வை பட்டுவிட்டால் அந்த குழந்தைகளுக்கு தோஷம் ஏற்பட்டு விடுமா. ஆகினாலே மன்றில் நில்லேல் என்று நாற்சந்தியிலே நிற்காதே, மதில் திருவள்ளரை நின்றாய், நன்று கண்டாய் எந்தன் சொல்லு. நான் சொல்ற வார்த்தை இருக்கு உனக்கு ரொம்ப நல்லது, உனக்கு நன்மையைத்தான் நான் சொல்லுவேனே தவிர வேறொன்றை சொல்ல மாட்டேன். ஆகையினாலே நான் உன்னை காப்பிடும்படியாக நீ வருவாயாக என்று இந்த இரண்டாம் பாசுரத்திலே அழைக்கிறாள். அழைப்பு இன்னும் தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.